प्रभु ने एक सुंदर मौका को दिए हैं ताकि मैं अपना जीवित गवाही आप लोगों के बीच में रख सकूं। प्रभु को धन्यवाद। இந்த நாளிலும் கூட என்னுடைய ஜீவனுள்ள சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். मेरा नाम नंदलाल कुमार है, ग्राम भवन बरेटा, थाना पोस्ट करगहर, जिला रोहतास, सासाराम, बिहार का रहने वाला हूँ। என்னுடைய பெயர் நந்தலால் குமார். நான் பீகாரில் உள்ள ரோத்தாஸ் மாவட்டத்திலே பவன் பரட்டா இந்த கிராமத்தை சேர்ந்தவன். मैं एक साधारण परिवार से आता हूँ। நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். मेरा उम्र 14 साल के था तभी मेरा माँ पिताजी डेट कर गए, मर गए। நான் சுமார் 14 வயதுடையவனா இருக்கும்போது என்னுடைய தாயும் தகப்பனாரும் மரித்து போனார்கள். इसके वजह से जो है मुझे गलत लोगों के साथ संगति हुआ। संगति होने के कारण जो है मैं शराब, गंजा, सिगरेट और हीरोइन का नशा करने लगा। அதன் காரணமாக अनेक கெட்ட நண்பர்களோடு பழக்கம் இருந்ததனாலே, தொடர்பு கொண்டதனாலே பல்வேறுபட்ட போதைப் பொருட்களுக்கு, சாராயம், இன்னும் சிகரெட் மற்றும் ஹீரோயின் போன்ற பலவிதமான போதைப் பொருட்களுக்கு நான் अडिமையானேன். लेने के बाद कई दिन तक कहीं रोड पर गिर जाया था करता था, कहीं घर के सामने, कहीं पोखरा के सामने जो है एक लाश की तरह पड़ा था। அப்படி நான் போதைப் பொருள்களுக்கு அடிமையானதனாலே பல நாட்கள் தெரு ஓரமாக, சாலை ஓரமாக, இன்னும் குளத்து கரையிலே நான் மயங்கி ஒரு செத்த பிணம் போல விழுந்து கிடக்கிறவனாய் காணப்பட்டேன். लोग जो है नशा में रहने की वजह से जो पैर से मारते थे और कुछ लोग जो है जान पहचान के लोग वो घर भी ले जा करके पहुंचाया करते थे। அப்படியாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி நான் விழுந்து கிடந்த நிலைமையிலே अनेक ஜனங்கள் என்னை காலால் உதைத்து என்னை அப்படியாக அவமானம் செய்தார்கள். எனக்கு தெரிந்த சிலர் என்னை அந்த நிலைமையிலே என் மேல் மனம் இறங்கி என்னை தூக்கி என்னை வீட்டில் கொண்டு சேர்த்தார்கள். सन 2013 में नशा में रहने के चलते मुझे 2 मर्डर केस में शामिल हुआ। शामिल होने के वजह से मुझे मेरे ऊपर FIR हुई। FIR होने के बाद मुझे सेंट्रल जेल सासाराम में डाल दिया गया। 2014 வருடம் நான் அப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாயிருந்த நேரத்திலே 2 கொலை குற்றத்திலே நான் அகப்பட்டு அப்படியாக என் மேல் கேஸ் போடப்பட்டு நான் சசராமிலே காணப்பட்ட அந்த சென்ட்ரல் जेलिले அடைக்கப்பட்டேன். जब मैंने जेल के अंदर गया तो वहाँ रहने लगा, वहाँ के बातों को देखा, बहुत कठिन बातों को मैंने सामना किया। करने के बाद एक भाई ने मेरे पास आया। நான் அப்படி ஜெயிலிலே பல்வேறுபட்ட கஷ்டங்கள் மத்தியிலே இருந்தபோது அந்த ஜெயிலிலே இருந்த ஒரு கைதி என்னை சந்திக்கும்படியாக வந்தார். आकर बोलने लगा, आप किस जुल्म में अंदर आए हैं? அவர் என்னிடத்திலே கேட்டார், நீ என்ன குற்றம் செய்து இந்த ஜெயிலிற்கு வந்திருக்கா என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டான். मैं बोला, मैं तो 2 मर्डर केस में अंदर आया हूँ। उन्होंने बोलने लगा, अरे भाई जो है मैं एक मर्डर करके आया हूँ, फिर भी मुझे 20 साल की सजा हुई है। आप तो 2 में आए हैं, इसलिए आपको इसी के अंदर सहना पड़ेगा। அவர் என்னிடத்திலே கேட்டார், நீ என்ன குற்றம் செய்து இந்த ஜெயிலுக்கு வந்தாய் என்று சொல்லி கேட்டார். அதோடு கூட அவர் இவ்வாறு சொன்னார், நான் ஒரு கொலை குற்றம் செய்து வந்தேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் 2 கொலை குற்றத்திற்கு குற்றவாளியாக சாட்டப்பட்டு இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நபர் என்னிடத்தில் இவ்வாறு சொன்னார், நான் ஒரு கொலை செய்ததினாலே எனக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ 2 கொலை குற்றத்திலே அகப்பட்டிருக்கிறாய், ஆகையால் நிச்சயமாக உனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். நீர் மரிக்கும் வரைக்கும் இந்த ஜெயிலில் தான் இருக்க வேண்டும். நீ உன்னுடைய மரித்த சரீரம் தான் இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகும் என்று சொல்லி என்னிடத்திலே அவர் சொன்னார். वो भाई को मैंने बात सुन करके मेरे अंदर बेचैनी होने लगा। அந்த மனிதனுடைய காரியத்தை நான் கேட்டு, அவர் சொன்னதை கேட்டு என்னுடைய இதயத்திலே மிகவும் கலக்கம் உண்டானது. मैं अपने उस रूम के जा करके मैंने रोने लगा, बोलने लगा, अगर कोई ईश्वर है मुझे इस परिस्थिति से निकाल कर बाहर करे। நான் என்னுடைய அறைக்கு சென்று நான் புலம்பி தேம்பி அழுகிறவனாக காணப்பட்டேன். ஒருவேளை ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால், இறைவன் உண்டு என்று சொன்னால், அவர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையிலிருந்து என்னை விடுதலை செய்யட்டும் என்று சொல்லி நான் வேண்ட ஆரம்பித்தேன். मुझे मालूम नहीं कैसे हुआ, किसका बड़ा अनुग्रह रहा, मुझे उस समय पता कुछ नहीं चला।
फिर एक हफ्ता के अंदर में मुझे बेल हुई, मैं अपने घर गया। நான் அதன் பின்பு என்ன நடந்தது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாரம் கழித்து ஆச்சரிய விதமாக எனக்கு பெயில் கிடைத்து நான் சிறைச்சாலையிலிருந்து நான் வீட்டிற்கு சென்றேன். जब घर जाने के बाद मेरा पत्नी, मेरा छोटे छोटे बच्चे हैं, 3 बच्चे हैं, उन्होंने मुझे के देख करके दौड़ कर आ करके गले लग करके रोने लगे। நான் இப்படியாக ஒரு வருடம் கழித்து நான் வீடு சென்றதுனால என்னுடைய மனைவி சின்ன பிள்ளைகளை பார்த்த போது அவர்கள் என்னை பார்த்து என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார்கள். நானும் அவர்களை கட்டிப்பிடித்து அழுதேன். रोने लगने की वजह से मैं भी 1 साल जेल काट कर आया हुआ व्यक्ति था, मेरा भी जो है दर्द भरा था। मैं भी अपना पत्नी बच्चे को पकड़ करके रोने लगा। அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து அழுத போது நானும் ஒரு வருடம் கழித்து அவர்களை பார்த்ததினாலே நானும் அவர்களை கட்டிப்பிடித்து நான் அழ ஆரம்பித்தேன். मेरा बड़ा बेटा बोला, पापा आपको जेल जाने के बाद घर में कुछ खाने के लिए नहीं है पापा। ऐसा जब उन्होंने बोला, मेरा बाप होने के नाते मेरा दर्द हुआ। मैं सोचा ऐसा इंसान को जीना व्यर्थ है, अपने आप को मर जाने के लिए सोचा। மூத்த மகன் இவ்வாறு சொன்னால், நீங்கள் ஜெயில் போன பின்பு நாங்கள் சாப்பிடுவதற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை நான் கேட்டபோது நான் மிகவும் வருந்தினேன். ஒரு தகப்பனாக ஒரு மகனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உயிரோடு இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நான் நினைத்தேன். उसी समय मुझे एक काम को पता चला, जो है जेम्स चर्च सासाराम जिला में है। वहाँ एक रूबन भैया नाम के रहते हैं, दीदी भी साथ में रहती है, वहाँ सेवा करते हैं। उन लोगों को गाड़ी चलाने के लिए मुझे एक काम मिला, उन लोगों के पास मैंने गया। அந்த நேரத்திலே சசராமில் இருக்கிற ஜேம்ஸ் சர்ச்சிலே ரூபன் என்கிற ஒரு மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனத்தை ஓட்டும்படி ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரிடத்திலே வேலை செய்யும்படியாக நான் சென்றேன். उन लोगों के पास जाने के बाद जो है उन्होंने, मैं अपना जीवन की बातों को बताया, उन्होंने प्रार्थना किए और हम वचन के द्वारा, कई वचनों के द्वारा मुझे समझाए और लगातार प्रार्थना में आने के लिए भी बोले। அவரிடத்தில் நான் சென்ற போது என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் கேட்டார். கேட்ட பின்பு வசனத்தில் இருந்து அநேக காரியங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எனக்காக ஜெபித்தார். தொடர்ந்து ஜெபத்திலே பங்கு பெறும்படி என்னை அழைத்தார். जब मैं प्रार्थना में जाना शुरू किया, लोग चर्च के अंदर बैठ करके गवाही के द्वारा गवाही देते थे। प्रभु ने उनके जीवन में अद्भुत से अद्भुत काम करता था। उसी में मैं भी बैठ करके इस शब्द को सुनता था, वचन सुनता था, मैं भी रोता था, प्रभु मेरे जीवन में भी कार्य कीजिए। நான் இப்படியாக நான் அந்த ஜெபத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக நான் சென்ற போது அங்கே இருந்த விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்த காரியத்தை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய சாட்சியை நான் கேட்டபோது நான் மிகவும் அழுதேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நான் அவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். जब मैंने परमेश्वर का वचन मुझे मिलने लगा तो मेरे अंदर शांति आने लगी। जब मेरे अंदर शांति आने लगा तो जो मैं नशा करता था, उन नशा को देखने से मुझे घृणा होने लगा। இப்படியாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை கேட்க ஆரம்பித்த போது எனக்குள்ளதாக ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வந்த போது நான் எந்த போதை பொருட்களுக்கு அடிமையாக காணப்பட்டனோ அந்த போதை பொருட்களை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். परमेश्वर का वचन मेरा हृदय को छुआ। परमेश्वर ने हमारे ही पापों के कारण कलवरी क्रूस पर कुर्बान हुआ, ऐसा विश्वास मेरे अंदर आया। मैंने प्रभु को उद्धार को प्राप्त किया। தேவனுடைய வசனம் என்னுடைய இதயத்தை தொட்டது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாக செலுத்தினார் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் கேட்டபோது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். जब मैं उद्धार को प्राप्त करके, जब विश्वास के साथ मैं प्रार्थना कर रहा था, तो प्रभु में आया हुआ जीवन को देख करके जिन्होंने मुझे केस पे फंसाए हुए व्यक्ति थे, उन्होंने केस से वापस ले लिए। हालेलुया। நான் எப்படியாக இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கை மாறின போது இந்த வாழ்க்கையிலே காணப்பட்ட மாற்றத்தை பார்த்து யார் எனக்கு விரோதமாக கேஸ் போட்டார்களோ அவர்கள் அந்த கேஸை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள்.
तब मैंने कहने लगा, प्रभु तू जीवित परमेश्वर तू ही है, ऐसा नालायक व्यक्ति को तो मर जाना चाहिए, उसी में बर्बाद हो जाना चाहिए, लेकिन प्रभु तूने मेरा नया एक जीवन को दिया है, जब तक मैं जीऊंगा तेरा सेवा कार्य को करूंगा। நான் இதை பார்த்தபோது நான் இயேசுவிடத்தில் சொன்னேன், இயேசுவே நீரே உண்மையான தேவனா இருக்கிறீர். என்னை போல ஒரு 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 எதற்கும் பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து எனக்கு ஒரு புதிய வாழ்வை நீர் கொடுத்தீர். என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்காக பணி செய்ய படி என்னை உம்முடைய ஊழியத்திற்கென்று अर्पणिக்கிறேன்னு சொல்லி நான் अर्पणिத்தேன். तब एक ड्राइवर रहने के बावजूद भी मेरे अंदर सेवा करने की भावना आई, तो मैंने एक पंचायत है बबन बरेटा, वहाँ जो है मैंने प्रार्थना चलाना शुरू किया। நான் ஒரு வாகனத்தை ஓட்டுகிற ஒரு ஓட்டுநராக இருந்த போதிலும் கூட எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு வாஞ்சை உருவானது. ஆகையால் ரோத்தாஸ் மாவட்டத்திலே அந்த பவன் பிரட்டாங்கிற ஒரு பஞ்சாயத்திலே நான் ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்றேன். उस प्रार्थना भवन में बहुत सारे लोग आराधना करने के लिए बहुत लोग आते हैं, और परमेश्वर ने बहुत लोगों मेरे जैसा व्यक्ति भी आते हैं, प्रभु उन लोगों को छुड़ाया। அந்த அந்த பவன் பிரட்டாவிலே நடைபெறுகிற அந்த ஆராதனையிலே அங்கே இருக்கிற சபைக்கு அநேக ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி வருகிறார்கள். என்னை போல உள்ள மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் இயேசுவை ஆராதிக்கும்படியாக வருகிறார்கள். तब मेरे गांव के लोग बोलने लगे, अरे भाई ये तो एक नालायक व्यक्ति था, इसका जीवन ऐसा कैसे बदल गया। तो मैं बोलना चाहता हूँ, मेरा उद्धारकर्ता परमेश्वर जिंदा है, इसलिए एक नालायक को भी लायक बना करके सेवा में रखा। हालेलुया, जय मसीह की। என்னை பார்த்த என்னுடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் இவன் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக, ஒரு மோசமான ஒரு மனிதனாக காணப்பட்டான், இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று சொல்லி அதை பார்த்து அதை கேட்டு அவர் ஆச்சரியம் அடைந்தார்கள். இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமற்ற மனிதனாக இருந்த நான் இன்று இயேசுவின் ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.